வணக்கம், நான் உங்கள் ஈரோடு கேமர். நம்ம இப்போ வந்து மெட்டா ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு கேமை தான் வந்து விளையாட போகிறோம். இது வந்து நம்ம ஜிபி எமுலேட்டரை யூஸ் பண்ணி தான் வந்து விளையாட போகிறோம். ஃபோனில் தான் விளையாட போகிறோம். சரி, வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். Nintendo presents Metroid 4. இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கிறது தான் கைஸ் நாம். இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் தான் நாம் இருக்கோம். இதோ இதுதான் நாம். இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து இப்போ அலாட் பண்ணுது. இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து எரிக்கல் இருக்குது, நம்ம அதில் போய் மோத போகிறோம் அப்படின்னு சொல்லி. உண்மையாக போய் மோதுறோம் கைஸ். வெடிச்சிருச்சு. நமக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. மெட்ராய்ட் ஃபியூஷன் கேமை ஸ்டார்ட் பண்ணுமா கைஸ்? வாங்க கேமுக்குள்ள போகலாம். கேம் வந்து ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணிட்டு புது ஷேப் போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு கதை என்னன்னு சொல்கிறாங்க கைஸ். இது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுக்கிறேன். நம்ம விழுந்தது வந்து ரிசர்ச் டீம் வந்து பாட்டாங்களாம் கைஸ். வந்து ஸோ ஒன்ஸ் அகைன் இதில் வந்து என்னை மறுபடியும் இன்னொரு டைம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃப்ளாஷ்பேக் கைஸ். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்ம இடத்துக்கு போயிருக்கோம். இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நமக்கு மிசைலில் இருந்திருக்கு பாருங்க. அது நான் அட்டாக் பண்ணிடுச்சு. நான் இந்த மாதிரி ஒரு அட்டாக் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து ஒரு பேரசைட் இனம். எக்ஸ்ன்னு அழைக்கப்படுற ஒரு பேரசைட். இந்த கண்டிஷனில் என்னால் ஸ்டேஷனுக்கு திரும்பி போக முடியாது. அச்சோ போச்சு. எக்ஸ் வந்து என் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து பாதிச்சிருச்சு. நான் என் கண்ட்ரோல் இழந்துட்டேன். இல்லை, என் கான்சியஸ் என்கிட்ட இல்லை. நான் அட்டாமிக் பெல்ட்டில் போய் மாட்ட போகிறேன். அச்சோ அந்த எரிக்கல்ல போய் மாட்டுறேன் கைஸ். நான் எங்கே இருக்கேன்? அந்த ஷிப்பில் இருக்க எமர்ஜென்சி சிஸ்டத்தால் நீ ஆட்டோமேட்டிக்காக எஜெக்ட் பண்ணப்பட்டிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்கேப் பிஃபோர் இம்பேக்ட். அதுலேருந்து எப்படி நாங்கள் காப்பாற்றிட்டோம். ஏதோ இப்போ வந்து உன்னோட உடம்புல வந்து எக்ஸை வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இது வந்து உன் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்து நீ வெளியே வரவே முடியாது. இந்த சூட்டு உன் உடம்புல மாட்டிக்கிச்சு. இதை வந்து சர்ஜரி மூலமாக தான் வெளியெடுக்க முடியும். ஆனால் அதில் வந்து ஃபிசிக்கல் அப்பேரன்ஸே சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா மெட்ராய்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான ஒரு ஏலியன் வைரஸால் உருவாக்கப்பட்ட ஒரு செல். ஆனால் இது வந்து எக்ஸுங்கிற அந்த கொடூரமான டேஞ்சரஸான அந்த வைரஸ்க்கு ஆப்போசிட்டாக பண்ணுறனால இது ஒரு ஆன்டி எக்ஸ் வேக்சினாக வந்து பயன்படுத்தப்படுது. இதை பயன்படுத்தி நம்ம ரிசர்ச் லேபில் வந்து ஒரு ஆன்டி எக்ஸ் வேக்சின் வந்து தயாரிச்சிருக்காங்க. இது உடம்புல இப்போ இன்ஜெக்ட் பண்ணனால இதுலேருந்து தப்பிக்கப்படுவேன். இதெல்லாம் அழியுது கேஸ். இது நான் தான். நான் செத்துட்டு நினச்சேன். நான் எப்படி உயிரோடு இருக்கேன்?
இல்லை நான் மறுபடியும் பிறந்திருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் இது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போதான் எனக்கு புரியுது மெட்ராய்டு வந்து என்னை காப்பாற்றிருக்கு. இப்போ வந்து நம்ம பிஎஸ்எல் ரிசர்ச் சென்டர் ஸ்டேஷனுக்கு போகிறோம் கைஸ். ஓட்டிட்டுலாம் கொஞ்சம். பிஎஸ்எல்ங்கிறது வந்து பயாலஜிக்கல் ஸ்பேஸ் லேபம். இங்கே வந்து இந்த அன்னோன் டீச்சர்ஸ்லாம் வச்சு ரிசர்ச் பண்ண ஒரு லேப் அது. இப்போ வந்து நம்ம அங்கே போக சொல்கிறாங்க. இது நம்ம புது அசைன்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மிஷன். நாங்கள் போயிட்டோம். இதுதான் பிஎஸ்எல் லேபு. நம்ம வந்துட்டோம் கைஸ். பாருங்க, பார்க்க 2D மாதிரி தான் இருக்கும். ஆனால் கேமுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, வேறு மாதிரி இருக்கும். இது வந்து மேப்பு குவாரண்டைன் பே. இதில் வந்து எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்காங்க. இப்போ வந்து அங்கே போய் பார்க்க சொல்கிறாங்க நம்மளை. எக்ஸ்பாரசைட்னால் பாதிக்கப்பட்ட க்ரீச்சர் அங்கே ஒன்று இருக்கான், போய் பாட்டுவா அப்படிங்கிறாங்க. முக்கியமானது உன்னோட எபிலிட்டி உன்னால் பயன்படுத்த முடியாது, நேவிகேஷன் ரூம் போக மறந்துடாத அப்படிங்கிறாங்க. இதுதான் நம்ம கைஸ் எல்லா டைரக்ஷன் எல்லாத்தையும் நினைக்கிறோம். ஜம்ப் பண்ணலாம், நிறைய இருக்குது கைஸ். போக போக தான் கேமு. பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நேவிகேஷன் ரூம் தான் கைஸ். இந்த நம்ம இங்கே வந்துட்டோம். லைசன்ஸ் கன்ஃபார்ம். இப்போ மேலே இருக்குது. நம்ம அதை கொண்டுட்டோம். திரும்பி நம்ம நேவிகேஷன் ரூமுக்கு போகணும் கைஸ். இது ஒரு விசேஷமான ஒன்று. எக்ஸ் வந்து தன்னோட இறைய மாதிரியே மிமிக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது போஸ்ட்டை வந்து கொன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஎன்ஏவோட கலந்து மிமிக் மாதிரியே போஸ்ட்டை வந்து மிமிக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கிட்ட இருந்து ஆல்மோஸ்ட் நீ கொல்லப்பட்டிருப்ப, இருந்தாலும் அந்த மெட்ராய்டு வந்து உன்னை காப்பாற்றிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மெட்ராய்டு ஃபியூஷன். வந்து மெட்ராய்டு ஃபியூஸ் பண்ணுறாங்க. வேக்சின் வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து செல்லுலார்லேயே வேறு சேஞ்சே கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அதை இப்போ அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும். இதான் எஸ்என் போட்டால் சேவ் ரூம் கைஸ். இதுதான் முக்கியமானது. இந்த கேமில் வந்து சேவ் பண்ணி ஆகணும். சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மறுபடியும் ஃபாஸ்ட்லேருந்து வரும். மாதம் விட்டோம் நல்லா. நம்ம உடைக்க முடியாது. இந்த பவர் வேணும். இங்கே ஒரு நேவிகேஷன் ரூம் இருக்குது.
ஆஃப் பண்ணி போடுறாங்க. ஹெச்கியூலேருந்து தகவல் வந்திருக்கான். என்ன அப்படின்னா, நம்மளால் வந்து வெப்பன்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். நம்ம வந்து டேட்டா ரூம் பயன்படுத்தணும். மிசைல்ஸ் வருமா, டேட்டா ரூமுக்கு போக சொல்லுவாங்க. இப்போ பாருங்க கைஸ், லிஃப்ட்டு எலவேட்டர். கொஞ்சம் ஓட்டு விட்டுரும் கைஸ். ஸோ வந்து இதுதாங்க ஸ்க்ரீன் போட்டால் டேட்டா ரூமு. இங்கே நம்ம வந்து புதுசாக எபிலிட்டிஸ் தருவாங்க. பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வந்து நமக்கு வந்து மிசைல் கிடச்சிச்சு. மேலே பார்த்தீங்களா, மேலே மிசைல்ஸ் இருக்கா, ஆராக ஹோல்ட் பண்ணிட்டோம்னா மிசைல் யூஸ் பண்ணலாம். இது வந்து எப்படி சொல்லலாம், மிசைல்ஸ் வந்து திங்ஸ். எலக்ட்ரிக்லேருந்து ஒரு சத்தம் வந்திருக்கு. இப்போ வந்து எலிவேட்டர்ஸ் வந்து வேலை செய்யாது. இப்போ நீங்கள் வந்து மெயின் டெக்குக்கு போய் ஆகணும். போயிட்டு ரிசர்ச் ரூமில் போயிட்டு நீங்கள் உங்களோட மிசைல்ஸ் வந்து ரீலோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. மிசைல்ஸ் தான் அவனோட ஒரு நம்பிக்கை. பயன்படுத்த தயங்காத அப்படிங்கிறாங்க. என்னடா போகிறதுக்கு முன்னாடியே பயன்படுத்துகிறீங்க. ஆறுன்னு இருக்கல கைஸ், இதுதான் வந்து ரிசர்ச் ரூம். இது ரீஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு எலிவேட்டர் வேலை செய்யுது கைஸ். அதனால் வந்து ஓகே. இது வந்து மிசைலோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும் கைஸ். 8 இருக்கு, 13 இருக்குது. இது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சனால நான் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கேன் கைஸ். ஆக்சுவலி நான் அந்த கேம் முடிச்சிட்டேன். இருந்தாலும் இது என் சேனலோட ஃபஸ்ட் கேம் அப்படிங்கிறனால இது சூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு பிடிச்ச கேம். எல்லோரும் கண்டிப்பாக பார்த்தாங்கல்ல. ஃபஸ்ட் வந்து சேவ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, போயிட்டு இந்த கண்ணை பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். இந்த கண்ணை வந்து பயங்கரமாக ஒன்று, இந்த கண்ணு இருந்துச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு பாஸ் ஃபைட் இருக்குன்னு அர்த்தம். இது பச்சை கலர் வந்து இதில் முக்கியமாக பச்சை கலர் வந்து நம்ம மிசைல் வந்து இது பண்ணோம். எல்லோ வந்து நம்ம ஹெல்த்து ரெக்கவர் பண்ணணும். ஹெல்த்து இதை நான் காட்டுறேன். பச்சை வரல கைஸ். முக்கியமான ஒன்று, இது ரெட் கலரில் வரும். இந்த கண்ணை நம்ம சுட்டு கொண்டுட்டோம்னா இது ரெட் கலர் வருதா, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுவோம். இது வரத்துக்கு நம்ம ஓட்டிடுவோம். பாஸ் ஃபைட்டு நெருங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈன்னு இருக்குல்ல, இந்த மிசைல் நமக்கு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஈ வந்து எனர்ஜி பார் கொடுக்கும். எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எனர்ஜி டேங்க். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பாஸ் கைஸ். ஓகே, ஹெல்த் இல்லை கைஸ்.
ஆஹா கொண்டுருவான் போலையே. ஹெல்த்தை கூட்டுறா ஹெல்த்தை போடுறா. சரி முடிச்சாச்சு. இது வந்து ஒரு எக்ஸ்பேரசைட் தான் ப்ரோ. இருந்தாலும் இது வந்து நமக்கு வந்து புது புது எபிலிட்டிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பார்த்தீங்களா, டவுன் கீபேடு கீழே 2 தடவை ட்வைஸ் அழுத்தினோம்னா மார்க் பாலாக மாற முடியும். ஜம்ப் பண்ண முடியாது இல்லை. சேவ் பண்ணிக்கோ கைஸ். ஓகே, வந்து நம்ம நேவிகேஷன் ரூமுக்கு போயிட்டு அடுத்து இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு நேவிகேஷன் ரூமுக்கு போய்ட்டு இன்ஃபார்ம் பண்ணணும் கைஸ். அப்போ தான் நமக்கு கேமுக்குள்ளே போக முடியும். சேமஸ் நம்ம பயந்த மாதிரியே ஆயிடுச்சு. செக்டார் 1 வந்து பயோ சென்சார் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. மெயின் எலிவேட்டரை யூஸ் பண்ணி எலிவேட்டர் 1க்கு போவேன். இங்கே வந்து ஒரு வெடி விபத்து ஏற்பட்டு இப்போ நம்மளை வந்து எலிவேட்டர் யூஸ் பண்ணி செக்டார் 1க்கு போக சொல்கிறாங்க கேஸ். ஐயோ, இந்த இடம் நம்ம இப்போ போக முடியாது. இருந்தாலும் லேட்டாக நமக்கு போக வைப்பாங்க. பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்த இடத்துல நம்மளால் வர முடியாது. இது பவர் கிடச்சனால இது நமக்கு கிடச்சிட்டு. கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. விளையாண்டு பாருங்கள். ஃபோன்லேயும் விளையாடலாம். நான் ஃபோனில் தான் விளையாண்டுருக்கேன். பார்த்தீங்களா, டூருக்கானே இவன் தான் கெட்டவங்க. பயங்கரமான ஆள். எல்லாத்தையும் பிடிக்க வைக்கிறான். நம்மள்ட்டலாம் இந்த மாதிரி பவரே இல்லை. இது சும்மா சாதா நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு அதிருத இடமே. முடிச்சே தாங்க. இந்த செக்டார் 1, 2, 3 எங்கே போகணுன்னாலும் அந்த இடம் பிளிங்க் ஆகும். மேலே பார்த்தீங்களா, 1 பிளிங்க் ஆகிட்டுருக்கா. நம்ம செக்டார் 1க்கு தான் போக முடியுது. இதெல்லாம் பிளாக் ஆகிருக்கு. சாரக்ஸ் எதுனா நேவிகேஷன் ரூம் தான். இப்போ வந்து நம்ம மேப் கொடுத்துட்டாங்க. இந்த மெயின் என்ட்ரில் வந்து இப்படியே நீ வந்துட்ட, ஆனால் இப்போ வந்து அது டேமேஜ் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏதோ ஒரு அன்னோன் ஏஜென்ட்டால் இதாகிட்டுருக்கு. அவன் ஒரு பவர்ஃபுல்லான ஆள். முக்கியமாக அவன் வந்து ஒரு ஹியூமனானே தெரியல, மனுஷனானே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. செக்டார் 1 வந்து அட்மாஸ்பியரிக் ஸ்டெபிளைசர் அப்படிங்கிற ஒரு ஸ்டெபிளைசர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சான். வந்து நம்ம சரி பண்ண சொல்கிறாங்க. 5 ஸ்டெபிளைசரும் ரெடி பண்ணணுமாம்மா. ஓகே, போ சேவ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இது ஃபஸ்ட் பார்ட்டை நம்ம இதோட நிறுத்திக்கலாம். நம்ம அடுத்த பார்ட்டில் இதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு உங்களுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஈரோடியன் கேம்.